வங்கதேசத்தில் ஊதிய உயர்வு கோரி அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. வரும் 12ஆம் தேதி வங்கதேசத்தில் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தலைநகர் டாக்காவில் உள்ள ஜமுனா பகுதியில் அரசு பணியாளர்கள் 9வது ஊதிய குழு பரிந்துரைப்படி உடனே ஊதிய உயர்வை அமல்படுத்த கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டக்காரர்கள் வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகரான முகமது யூனுஸின் அதிகாரப்பூர்வ இல்லம் நோக்கி பேரணியாக சென்றனர். இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைத்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. மேலும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டங்களை வழிநடத்திய ஷரீப் உஸ்மான் ஹாதி கொல்லப்பட்டதற்கு நியாயம் வேண்டியும் சில போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.